அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்றைய அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உறவியலாளர் இரா மதிரன் இணைகின்றார். வணக்கம் இரா மதிரன். வணக்கம் தரானா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மதிரன், நேற்றைய தினம் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்து சிறை அடைக்கப்பட்ட என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு உடனடியாக எடுத்து வந்திருந்தீர்கள். இன்று சனிக்கிழமை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிறை அடைக்கப்பட்ட நிலையில் வெலிக்கடை வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருந்தார்கள். ஏனென்றால் உடல் நலம் காரணமாக. இந்த விடயங்களை நீங்கள் முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணை மனு நிராகரிக்கப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலேயே அவருடைய உடல்நிலை தொடர்பான விடயங்கள் பூதாகரப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் இரவு சிறையிலே வெளிக்கடை சிறைச்சாலையிலே அவர் தடுத்து வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்றைய தினம் காலையிலே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்ட விடயம் ஒரு பரபரப்பான ஒரு காட்டுத்தீயாக அது பரவியது. ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று கூறப்பட்ட காரணம், உடலிலே சர்க்கரையினுடைய அளவு இருக்கிற ஒரு நீரிழிவு நோயாளி, உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நீரிழிவு நோயாளி என்றும் இன்னப்புற நோய் தாக்கங்களினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயங்களும் அங்கே நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுதான் அவருக்கான விலக்கு கூறப்பட்டிருந்தது. அதாவது சிறைக்கு கொண்டு செல்லாமல் பிணை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவரிடம் அது கேட்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையிலே இவர்கள் அதை அந்த விடயங்களோடு தொடர்பட்டதாக அவருடைய இரத்தத்திலே சீனியினுடைய அளவு அதிகரித்து அவருடைய இரத்த அழுத்தமும் அதிகரித்ததன் காரணமாக அவர் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு சென்றதை அடுத்து அவர் ஒரு மருத்துவ கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தது. அதாவது வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட போது இவ்வாறான ஒரு நிலையில்தான் கொண்டு செல்லப்பட்டார். வழக்கமாகவே ஒரு சிறைச்சாலையில் ஒருவர் அடைக்கப்படுகிற போது இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுவது என்பது வழமை. ஒரு நல்ல ஒரு சாதாரண நிலையில இருப்பவர்களே ஏதாவது நோய் தாக்கங்கள் இருந்தால் அது தொடர்பான அறிக்கைகள் என்றால் சிறைச்சாலையிலே அவர்களுடைய உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சிறைச்சாலை நிர்வாகம். ஆகவே அவர்கள் முதல்ல சிறைச்சாலையை கொண்டு செல்லப்படுகின்ற போது அவர்களுடைய மருத்துவ ரீதியான அறிக்கைகள் புறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்படுவது தொடர்பான விடயங்கள் பின்தொடரப்படும். ஆகவே அந்த அடிப்படையிலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றுதான் கருதப்பட்டது. ஆனால் அதைவிட இவர்கள் நீதிமன்றத்தில் கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே அதோடு தொடர்பட்டதாக இந்த செய்திகள் வெளிவந்திருந்தது. நீங்கள் கூறினீர்கள் வெலிக்கடை மருத்துவமனையில் இருந்து இருந்தார் என்று. ஆனால் அங்கிருந்து அவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று செய்திகள் கூறுகின்றது. என்ன காரணத்துக்காக தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றினார்கள்? உண்மையிலே இப்போ அங்கிருந்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவர் ஒரு 24 மணித்தியால மருத்துவ கண்காணிப்பிலே அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்கப்பட்டிருப்பதாக தான் இப்போது செய்திகள் வந்திருக்கின்றது. உண்மையிலே அவருடைய உடல்நிலையில் அதற்கான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு விடயம் இன்னும் மருத்துவமனை தகவல்களின் ஊடாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. வெறுமனே ஒரு செய்திகளாகத்தான் இந்த விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய உடல்நிலை தொடர்ச்சியாக ஏற்கனவே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அவருடைய உடல்நிலையிலே ஒரு அசாதாரண நிலைமை ஏற்பட்டதை அடுத்து வெளிக்கடை மருத்துவ சிறைச்சாலை கொண்டு சென்றனும் சிறைச்சாலையில் இருக்கின்ற மருத்துவமனைகளிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள்லாம் அங்கே இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அங்கிருந்து ஒரு அதிதீவிரமான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பட்சத்திலே அங்கே வைத்தவர்களை பராமரிக்கவோ மருத்துவ ரீதியாக கண்காணிக்கவோ முடியாதென்ற பட்சத்திலே அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஆகவே இன்று வரை மருத்துவமனை தரப்பிலிருந்து அவ்வாறான அவருடைய மருத்துவ அறிக்கைகள் எதுவுமே இதுவரை வெளிவரவில்லை. ஆகவே வருகின்ற தகவல்கள் அனைத்துமே ஒரு ஆதாரபூர்வமற்ற வகையிலே ஒரு வெறும் செய்திகளாகத்தான் அந்த விடயங்கள் வெளிவந்து கொண்டு. ஆனால் இன்னொரு விடயத்தை நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு உறவுகளுக்கு கூறித்தான் வேண்டும். இது உண்மையாக அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா அல்லது வளமையாக உங்களுக்கு தெரியும் சினிமாக்களிலும் வரும் நிஜ வாழ்க்கையிலும் பார்த்திருக்கின்றோம் அரசியல்வாதிகள் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கிவிட்டார்கள் என்றால் சட்ட ரீதியாக சிக்கிவிட்டார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் உடல் நலத்தை ஒரு காரணம் காட்டி அங்கிருந்து தப்பித்து விடுவார்கள். ரணில் விக்ரமசிங்காவும் அந்த தந்திரோபாயத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
உண்மையில இதைத்தான் நான் முன்னர் குறிப்பிட்டிருந்தேன். இன்று வரை அவ்வாறான அவருடைய உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கைகள் எதுவுமே வெளிவரவில்லை. நீங்கள் குறிப்பிட்டதைப் போன்று மிகப்பெரிய ஒரு சொகுசான வாழ்க்கைகளை வாழ்ந்தவர்கள், ஒரு சிறைச்சாலைகளுக்குள் என்னதான் இருந்தாலும், அங்கே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வசதிகளை தான் அவர்கள் அனுபவிக்க முடியும். இப்ப சாதாரணமாக பல இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல இடங்களிலே நாங்கள் சாதாரண விடயம். ஒரு சாதாரணமாக ஒரு பாமர மக்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்ற போது, அவ்வாறான ஒரு ஒரு அவலமான ஒரு நிலைக்குள்ளாகத்தான் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது செல்லும். இதே ஒரு பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்களோ, இல்லை அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் அங்கே செல்கின்ற போது, பல செய்திகளிலே பார்த்திருக்கணும். ஒரு சிறைச்சாலைகளுக்குள்ளே மின்விசிறி ஊட்டப்பட்டதும், சிறைச்சாலைகளுக்குள்ளே ஒரு பஞ்சனை மெத்தை போட்டு அவர்கள் அங்கே படுத்துறங்குகின்றதும், அவர்களுக்கு ஒரு வகை வகையாக வெளியிலிருந்து சுவையான உணவுகள் வழங்கப்படுகின்ற விடயங்கள், இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆக சிறைச்சாலைகளிலே எல்லா இடங்களிலுமே ஒரு ஓட்டைகள் இருக்கின்றது. அந்த ஓட்டைகள் அரசியல் மற்றும் பணபலம் மற்றும் இன்ன பிற செல்வாக்குகளின் நிமித்தமாக அதனோடு தொடர்புபட்டவர்கள் அங்கே மிக வசதியான வாழ்க்கை, அவர்கள் வெளியே எப்படி இருந்தார்களோ அதற்கு நிகராக அவர்கள் அங்கே வாழக்கூடிய ஒரு நிலைமை சிறைச்சாலைகளுக்குள்ளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவது என்பது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர்கள், அரசியலிலே ஒரு உச்சஸ்தானத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒருவர், சிறைச்சாலைகளுக்குள்ள என்னதான் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் அங்கே இருப்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய வயது, அவர்கள் ஏற்கனவே அதைத்தான் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக ஒரு மருந்துகளை எடுத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர் இவ்வாறான ஒரு உடல் உபாதைகளோடு இருக்கின்றார். சிறைச்சாலை விடயங்கள், மன அழுத்தங்களின் காரணமாக அந்த நோய் தாக்கங்கள் ஏற்படும் என அவர்கள் முன்கூட்டியே அதுக்கான ஒரு விடயங்களை அவர்கள் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இது என்னை பொறுத்தவரையிலே இவர்கள் நீங்கள் வைத்தியசாலை என்று பார்த்தால் படிமுறை ரீதியாக முதல்ல சிறைச்சாலை வைத்தியசாலையை கொண்டு சென்று அங்கிருந்து மாற்றி இருக்கின்றார்கள் தேசிய வைத்தியசாலைக்கு. உங்களுக்கு தேசிய வைத்தியசாலையிலே அவர் ஒரு போலீசாருடைய கண்காணிப்பில் இருந்தாலும், வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவு என்பது எவ்வளவு தூரம் வசதியாக குழு குழு வசதியோடு இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே அவர்கள் திட்டமிட்டு அந்த இலக்கை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலையும் அவருடைய முதுமை இந்த விடயங்கள் எல்லாம் அவருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர் ஒரு மிக அந்த சிறைச்சாலை வாழ்க்கையை தவிர்த்து எவ்வாறு இருந்தாரோ அதே போன்று சோபம் என்று அந்த வைத்தியசாலைக்குள் இப்போ இந்த அரசாங்கம் நினைத்தால் கூட அந்த விடயங்களை தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று நீதிமன்றத்தின் ஊடாகவே அவர்கள் அனுமதி பெறுகின்ற அளவுக்கு இருக்கின்றது. அவர் விசேடமாக அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, அதாவது வீட்டிலிருந்து கொண்டு வருகின்ற உணவுகளை, சிறைச்சாலை உணவுகளை தவிர்த்து வீட்டிலிருந்து வருகின்ற உணவுகளை அவர் 3 நேரம் எடுத்துக்கொள்வதற்கு நீதிமன்றத்திலே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத வகையிலே அவர்கள் சகல விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் நான் பார்க்கின்றேன். இப்ப இது யாருமே நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு இப்படியான நேரத்திலும் ஒரு மலிவான அரசியல் செய்வதாக யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் இருந்தார். இப்போது முதலமைச்சராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்களும் வைத்தியசாலையில் அடிக்கடி வைத்தியசாலைக்கு சென்று வருகின்றார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களும் வைத்தியசாலையில் இருந்து மரணம் அடைந்தார். அப்போதெல்லாம் இப்படியான ஒரு அரசியல் பிரபலங்கள் இல்லை திரைப்பிரபலங்கள், எங்களுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட உடல்நலக் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய மருத்துவ அறிக்கை அந்த மருத்துவமனை நிர்வாகம் வெளியிடும். இதுதான் அவர் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட போது இருக்கின்ற நிலைமை. அடுத்தடுத்த நாள் அதில் முன்னேற்றம் இருக்கின்றதா இல்லை பின்னடைவு இருக்கின்றதா என்பதை அவர்கள் தினசரி வெளியிடுவார்கள். அது மருத்துவமனையினுடைய பொறுப்பு. உண்மையிலே அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவ கண்காணிப்பில் இருந்தால் நிச்சயமாக இங்கே மருத்துவ கண்காணிப்பில் அந்த விடயங்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்படுகின்றது தானே. ஆய்வு செய்யப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று வரை, இப்ப அவர் கைது செய்யப்பட்டு 24 மணித்தியாலம் ஆகிவிட்டது, இன்று வரை அவருடைய மருத்துவ அறிக்கை இதுவரை உத்தியோகபூர்வமாக அந்த வைத்தியசாலையினால் வெளியிடப்படவில்லை. இது நிச்சயமாக வெளியிடப்பட வேண்டும். அது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றதா இல்லையா என்கின்ற விடயம் எல்லாம் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் மருத்துவ கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மையாருடைய உடல்நிலை முன்னேற்றமாக இருக்கின்றது. அவர் இன்று 1 இட்லி சாப்பிட்டார், 2 இட்லி சாப்பிட்டார் என்ற தகவல் எல்லாம் வெளிவந்தது. என்ற அவரும் அங்கே சொத்து குவிப்பு வழக்கிலே அவரும் ஒரு தண்டனை குற்றவாளியாக இருந்து ஒருவர் தான். ஆனால் அவருடைய மருத்துவ அறிக்கைகள் அங்கே வெளியிடப்பட்டு கொண்டு அதுதான் நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். ஆகவே அப்படியான எந்த ஒரு விடயங்களும் வெளிவராத வரை நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்த முடியாது. சட்ட ரீதியாக
நிச்சயமாக அவ்வாறான மருத்துவ அறிக்கையை இவர்கள் வெளியிட வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அது உண்மையாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய உடல்நிலை அவ்வாறு அதிதீவிரமான நிலைமைக்கு சென்று அவர் ஒரு முழுமையான மருத்துவ கண்காணிப்புக்குள் ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்கப்படக்கூடிய ஒரு நிலை உண்மையாக இருந்தால் அவருடைய உயர் குருதி அழுத்தத்தினுடைய அளவு என்ன, அவருடைய ரத்தத்தில் இருக்கின்ற அந்த சீனியினுடைய அளவு என்ன, அவருக்கு இன்ன நோய் நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, அவர் ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்கப்பட வேண்டியனுடைய காரணம் என்ன, அவர் ஒரு அந்த நிலையிலும் ஒரு ஒரு இயல்பான நிலைமையில இருக்கின்றாரா, இல்லை ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றாரா, இந்த விடயங்கள் எல்லாம் அந்த மருத்துவ அறிக்கையினூடாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவை அனைத்துமே வெளிப்படுத்தப்படாமல் நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று வெறும் செய்திகளாகவே இந்த செய்திகள் என்பது அவர் தொடர்பான ஒரு அனுதாபத்தை வெளியே ஏற்படுத்துவது, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அதிருப்தி அலையை ஏற்படுத்துவது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு ஊழல் விஷயத்தோடு சம்பந்தப்பட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை கடந்து இவ்வாறு ஒரு உடல்நல பாதிப்புக்குள்ளான ஒருவரை கைது செய்து இந்த அரசாங்கம் மனிதாபிமானமற்ற முறையிலே செயல்படுகின்றது என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அதை அவர்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு செய்திகளாக தான் இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வெறுமனே இந்த செய்திகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த விடயங்களை உறுதியாக நாங்கள் நம்பிவிட முடியாது. அதே நேரத்திலே நாங்கள் வழக்கமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சினிமாவாக இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையாக இருக்கட்டும், இப்படியான அரசியல் உச்சநிலையில இருப்பவர்கள் மேற்குலக நாடுகளிலே நான் அப்படி ஒரு உதாரணத்தை கூற முடியாது. இந்தியா, இலங்கை போன்ற இந்த தெற்காசிய நாடுகளிலே அப்படியான ஒரு விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நாங்கள் அதை கூட மறுப்பதற்கு இல்லை. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தாலும் சிறைவாசம் சென்றாலும் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று நிற்கிறார்களே, இவர்களுக்கு யார்தான் என்ன தண்டனை கொடுப்பார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்னவென்றால், இராமேந்திரன் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற பொழுது பிணை மனு தொடர்பாக தாக்குதல் செய்த பொழுது நிறைய இழுபறி இருந்தது. அந்த இழுபறிக்கு பின்னர் இவருக்கு பிணை மறுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? உண்மையிலே இவருடைய உடல்நிலை தொடர்பாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் மனைவியினுடைய உடல்நிலை தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கு. அவரும் ஒரு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கின்றார். ஆகவே அவருக்கு இவர்தான் ஒரு துணையாக இருக்கின்ற என்ற அடிப்படையிலே இவர் சிறையிலே அடைக்கப்பட்டால் அவருடைய மனைவி நிர்கதியாகி விடுவார். ஆகவே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவருக்கு சிறை தண்டனை வழங்காது பிணை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை நீதிமன்றத்தினால் அது நிராகரிக்கப்பட்டதாக சொல்லுவது, அதாவது மனைவியினுடைய உடல்நிலையை காரணம் காட்டி பிணை கோருகின்ற ஒரு விடயத்தை அது இந்த விடயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது, இவர் வெளியே இருந்தால் இந்த விடயம் தொடர்பாக மிக பாரதூரமான விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டு அவர் பிணையிலே வெளியே செல்வாராக இருந்தால் இந்த விசாரணை நடவடிக்கைகள் ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர் சிறையிலே நீதிமன்ற காவலில் வைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் பிணையிலே வெளிவர முடியாத அளவுக்கான பிரிவுகளிலே இவருடைய அந்த வழக்குகள் அங்கே கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ எது எப்படி இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவருடைய அந்த கைது விடயத்தை அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதன் காரணமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவரோ இல்லை அவர் சார்ந்த தரப்பினருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான முடிவாக இருக்கும். ஆகவே எப்படியாவது சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி அவரை பிணையில் தன்னும் வெளியில் எடுத்து விட வேண்டும் என்றால் பிணையிலே அவரை வெளியிலே எடுத்து விட்டால் நீதிமன்றம் என்று பாருங்கள், மைத்ரிபால சிறிசேன நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நீதிமன்ற நடவடிக்கையிலே இருக்கின்றார். ஆனால் அவர்கள் வெளியே மிக இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்தஞான தாக்குதல் தொடர்பாக மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர் தண்டப்பணம் கூட கட்டி கொண்டிருக்கின்றார். கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவ்வாறான உத்தரவுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள்? அப்படி இவர்கள் ஒருவேளை புனையிலே ரணில் விக்ரமசிங்கே எடுத்து விட்டால் அதே போன்று அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவர்கள் சொகுசான வாழ்க்கையை தங்களுடைய அரசியல் சதுரங்காட்டங்களை ஆட முடியும் என்ற அடிப்படையிலே ஒரு பகிரத பிரயத்தனத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் மிக தெளிவாக அரசாங்கம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் மிக கச்சிதமாக இந்த விடயங்களை எல்லாத்தையும் நகர்த்தி இருக்கின்றனர். என்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தாங்கள் பிடித்தது எலி அல்ல, அது ஒரு புலி என்று அவர்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் ஒரு சொல்லாடலுக்காக சொல்கின்றோம், ஆனால் அது ஒரு நெறி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் தெரியும் ஒரு எலியை பிடிப்பதற்கு ஒருவருடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கும், புலியை பிடிப்பதற்கு எவ்வாறு அணுகுமுறை இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த புலி வேட்டைக்கு செல்பவர்கள் எலி வேட்டைக்கு செல்பவரை போன்று மிக ஒரு அசாதாரணமான நிலையில இருக்க மாட்டார்கள்.
அவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ரணில் என்கின்ற ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதியை இலங்கை அரசியலிலே மிக ஜே.ஆர். ஜெயவர்த்தனவையே மிஞ்சுகின்ற அளவுக்கு ஜே.ஆர். ஜெயவர்த்தனுடைய ஒரு மருமகனாக அவருடைய அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்டாலும் அவருக்கே எங்களுடைய ஒரு உள்ளூர் சொல் வழக்கிலே நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஜெமனுக்கே இடியப்பம் தீர்த்தியவர்கள் என்ற அப்படியான சில உதாரண உவமைகளை சொல்வார்கள். அப்படியாக ஜே.ஆருக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு இல்லை ஜே.ஆரை மிஞ்சுகின்ற அளவுக்கு அரசியலிலே ஊறி திளைத்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் கைது செய்தால் என்ன நடக்கும், அந்த கைது நடவடிக்கை இவர்கள் எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதெல்லாம் அறியாதவர்கள் அல்ல அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். ஒருவேளை ஏனைய தரப்பினரை போன்று இவர்களும் ஒரு அரசியல் பட்டறையிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு அந்த அனுபவ குறைவு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு ஒரு போராட்ட இயக்க பின்னணியில இருந்து கொண்டு ஒரு போராட்ட இயக்கம் என்று சொன்னால் அவர்கள் சாத்தியமான விஷயங்களை விட அசாத்தியமான விடயங்களைத்தான் முதலில் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஒரு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கின்ற போது அதுக்கு எதிராக வருகின்ற எதிர் நடவடிக்கைகளையும் அசாத்தியமான விடயங்களையும் முதலிலே ஆய்ந்து அதற்கான விடைகளை கண்டறிந்து அதற்கான முறியடிப்பு விடயங்களை எல்லாம் வகுத்து கொண்டுதான் ஒரு தாக்குதல் நடவடிக்கைகள் இல்லை இது ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு ரணில் விக்ரமசிங்க என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த உலக அரசியலிலேயே கவனத்தை பெறக்கூடிய அளவுக்கான கைதாக இது இருக்கின்ற போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் மிக எந்தெந்த பக்கத்தில் என்ன விடயங்கள் வந்தால் அதை எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்ற ஒரு தயார்படுத்தலோடு அவர்கள் இதில் நீதிமன்றம் தன்னிச்சையாக செயல்பட்டதாக கூறுகிறோம். அதற்கேற்றவாறு அரசு தரப்பிலிருந்து காய்கள் நகர்த்தப்படும். ஒரு வழக்கினுடைய வெற்றி தோல்வி என்பது அந்த வழக்கை முன்னெடுத்து செல்கின்ற தரப்பில் தான் இருக்கின்றது. ஒரு வழக்கை ஒரு சாதகமாக அந்த வழக்கு தொடுநர் சார்பாக சாதகமாக முடிக்க வேண்டிய விடயத்தை கூட ஒரு பாதகமாக கொண்டு வருகின்ற நிலை ஏன் வருகின்றது என்று சொன்னால் அந்த வழக்கை கையாளுகின்ற தரப்பினருடைய அனுபவமின்மையும் கவனக்குறைவின்மையும் இல்லை திட்டமிட்டு அந்த அவ்வாறு கொண்டு செல்கின்றது. அப்ப அதே போன்று அரசாங்கம் இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக ஒவ்வொரு விடயங்களையும் அவர்கள் நகர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே அங்கே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய புனைமனு அங்கே நிராகரிக்கப்பட்டு அவர் நீதிமன்ற காவலில் 26ஆம் தேதி வைக்கப்படுகின்ற ஒரு உத்தரவை அவர்கள் பெறுவதற்குரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நான் நினைக்கின்றேன் அந்த ஒரு அங்கே மின்தடை ஏற்படுத்தப்பட்டு அவருடைய அந்த கைது நடவடிக்கை தொடர்பான விடயங்கள் ஒரு 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 இரவு தாண்டி ஒரு பின்னிரவு வரை கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 10 மணி அளவில் தான் அந்த தீர்ப்பு வந்தது. ஆகவே ஒரு பதற்ற நிலைமைகளை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு தாமதங்களை நீதிமன்றமே, ஏன்னா அது நீதிமன்றத்துடைய ஒரு கடப்பாடு. சட்டம் ஒழுங்கு இந்த விடயத்திலே நாங்கள் அவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்ற போது அது நடைமுறைப்படுத்துகின்ற போது அவ்வாறான சவால்கள் ஏற்படும் என்று போலீசார் தரப்பினால் நீதிமன்றத்தோடு இணைந்து முன்னெடுக்க அது திட்டமிட்ட விடயம் அல்ல. என்றால் இது சட்ட ரீதியான விடயத்துக்கு சென்று விட்டது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்களையும் அதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு அரசு இயந்திரம் எதிர்கொள்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கே கவனத்தில் எடுக்கப்படும். அதன் காரணமாக கூட அந்த விடயம் ஒரு பின், அதாவது இதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு மாலை வேளையோ ஒரு 5 மணி 6 மணி அளவில் இந்த நிலைமை வந்திருந்தால் உடனடியாகவே ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஒரு அசாதாரணமான நிலைமையை உருவாக்கி அவரை வேறு விதமான ஒரு சூழலுக்கு அவர் இட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் பல கோணங்களை பார்க்கின்ற போது அப்படியான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்ற இவருடைய புனைமனு நிராகரிப்பு என்பது அது உண்மையிலே எல்லோருக்கும் பாருங்க, சாதாரணமாக ஒருவரை உண்மையிலே இவ்வாறான ஒருவருக்கு ஒரு மாரடைப்பு பாதிப்பு ஏற்பட்டால் கூட சொல்வார்கள், இந்த புலி வருதுன்னு பூச்சாண்டி காட்டி கடைசியாக உண்மையில புலி வரும்போது யாருமே அதை கண்டு கொள்ளாமல் இது அதுக்கு புலிக்கிரியான கதையை போன்றுதான் வழக்கமாக இப்படியான அரசியல் பிரபலங்கள் எல்லாம் நெஞ்ச பிடிச்ச கைதென்று சொன்ன உடனே நெஞ்ச பிடிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஒருவேளை உண்மையாக அவருக்கு வந்தால் கூட அதை எல்லோருமே இது ஒரு நாடகமாக நடிப்பாகத்தான் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றத்தினாலும் அவ்வாறான இவர்களுடைய வாதங்களை அவர்கள் ஒரு இதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த விடயம் ஒரு வலுவானதாக இல்லை என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். இருந்தாலும் இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கும் இருவர், ரணில் விக்ரமசிங்க அவருடைய துணைவியார், உனக்கு நான் எனக்கு நீ என்று இருப்பவர்கள் மனிதாபிமான ரீதியிலாவது பிணை வழங்கி இருக்கலாம் தானே இந்த நீதிமன்றம்? இதிலே சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்திலே நாங்கள் அந்த ஒரு கோரிக்கையை முன்வைப்பதே மிக தவறு. அதாவது சட்டம் என்பது யாருக்காகவும் அப்படியாக நாங்கள் பார்த்து விட முடியாது.
உண்மையிலே இன்று மீண்டும் ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு புகைப்படம் வருவதை மிக வேதனையோடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னர் நல்லாட்சி காலத்திலே ஒரு அரசியல் படுக்கையிலே இவர்கள் முட்டுக் கொடுத்த போது தமிழினத்தை விட்டு பிழைத்து சுமந்திரன் தலைமையிலான தரப்பினர் இந்த அரசியல் படுக்கையில இருந்த காலப்பகுதிகளிலே பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து வந்து தமிழர் தாயகத்திலே இவர்கள் ஒரு நிகழ்வுகளை நடத்திய போது ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு தாய் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவனுடைய அவர் காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய காலை பிடித்தவாறு கதறி அழுகின்ற ஒரு புகைப்படம். அந்த பக்கத்திலே அலவாங்கை முழுங்கியவரை போன்று மாவை சேனாதிராஜா அவர்கள் தனக்கு சம்பந்தமே இல்லாததை போன்று எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் ஒரு சிறு நகைப்புடன் அந்த தாயை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலைமை உங்களுக்கு தேவைதான் என்ற அடிப்படையில் அவருடைய முகத்திலே ஒரு பரிதாபம் கூட இல்லை. ஒரு தமிழ் மக்களை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம் என்று ஒரு பரிதாபம். அந்த புகைப்படத்தை பார்த்தால் அந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த உடல் மொழி, மாவை சேனாதிராயனுடைய உடல்நிலையை பார்த்தால் அலவாங்கை முழுங்கியவர்கள் கடப்பாறையை முழுங்கியவர்கள் எப்படியாக இருப்பார்களோ அதே போன்று அவர் சம்பந்தம் இல்லாதவாறு அங்கே இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க எங்கே கொண்டு வந்து தமிழ் மக்களை நிறுத்தினார்கள்? அந்த தாயினுடைய கண்ணீர், அது தாய் மட்டுமல்ல என்று நீதிக்காக ஏங்கி தவிக்கின்ற உங்களுடைய மக்களை கொண்டு வந்து அவர்கள் அங்கே இருக்கு ஒரு குறைந்தபட்சம் அந்த இடத்திலே ஒரு நாகரிகங்கிறது எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை மதித்து இவர்கள் எழுந்திருக்க வேண்டாமா? சும்மா அந்த புகைப்படம் நீங்கள் பார்க்க கிடைத்தால் பாருங்கள். ஒவ்வொரு உறவுகளும் சுமந்திரனுடைய முகத்திலே இருக்கின்ற அந்த உடல் மொழியை, அந்த முகத்திலே வெளிப்படுகின்ற அந்த உணர்வினுடைய பிரதிபலிப்பை நாங்கள் இது அரசியல் காழ்ப்புணர்வு அல்ல. ஒரு சாதாரணமாக இதற்காகத்தானே நாங்கள் உங்களை எங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்பினோம். உங்களுடைய கண் முன்னாலே இந்த இவருடைய காலை பிடித்து எங்களுடைய மக்கள் கதறுகின்ற போது உங்களுடைய ரசனைகள், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால் நீங்கள் யார்? அப்போது தெரியாது எங்களுடைய மக்களுடைய நிலைமை. இன்று ஆனந்த சுதாகரன் அவர்களை மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குறுதி வழங்கினார். அடுத்த புத்தாண்டு தினத்திலே உங்களுடைய தந்தை உங்களுடன் இருப்பார் என்று. எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? என்ன நடந்தது? ஏன் அங்கே உங்களுடைய சட்டம் இந்த விடயங்கள் எல்லாம் எங்கே செல்லாமல் போனது? ஒரு ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்தார். அந்த தாய் இல்லை. அந்த பிள்ளைகள், பச்சை பிள்ளைகள் இன்று தந்தை இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்புக்காக அந்த தந்தையை விடுவிக்க முடியாத இந்த சட்டம், இந்த அரசாங்கம் இன்று மனைவிக்காகவும் ரணில் விக்ரமசிங்கனுடைய உடல்நிலைக்காகவும் அதை கரசனை கொள்ள வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் நியாயம்? சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு நியாயமா? இல்லை தமிழர்களுக்கு ஒரு நியாயம், சிங்களவர்களுக்கு ஒரு நியாயமா? எந்த அடிப்படையில் நாங்கள் இதை பார்ப்பது? அவை சட்டம் இவ்வாறு பாரபட்சமாக பார்ப்பதாக இருந்தால் எப்படி நாங்கள் இந்த விடயத்திலே ஆனந்த சுதாகரன் அவருடைய விடயத்திலே அது கட்டாயம் சட்டம் அவ்வாறான விடயத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும். அரசாங்கம் தானாக வந்து அந்த விடயத்தை செய்திருக்க வேண்டும். இன்று 6 வருடங்களுக்கு மேலாக வீதியில் எங்களோட உறவுகள் இருக்கின்றார்கள். எங்கே அவர்கள் எதற்காக இருக்கின்றார்கள்? இலங்கை அரச படைகளிடம் தங்களுடைய உறவுகளை கையளித்து விட்டு நாங்கள் விசாரணை செய்துவிட்டு விடுவோம் என்ற வாக்குறுதியோடு பெற்றுக்கொண்டவர்கள் இன்று 16 ஆண்டுகளாய் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. இருக்கின்றார்களா இல்லையா என்பதை சொல்லவில்லை. இன்று அவர்கள் தன்னுடைய பிள்ளை வருமா வராதா என்ற ஒரு ஏக்கத்திலே இன்று அந்த 200க்கும் மேற்பட்ட உறவுகள் அவர்கள் தங்களுடைய உயிரை பிரிந்திருக்கின்றார்கள். அந்த பரிதவிப்போடு அவர்கள் இன்னும் இருப்பவர்கள் இன்றோ நாளையோ இன்னும் எத்தனை பேர் தங்களுடைய உயிரை துறக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் முதுமையில இருக்கின்றார்கள். ஏன் இதெல்லாம் சட்டத்தினுடைய பார்வைக்கு தெரியவில்லையா? இல்லை அரசாங்கத்தினுடைய அரியணையில இருப்பவர்களுக்கு தெரியவில்லையா? இல்லை இன்று ரணிலுக்காக முதலை கண்ணீர் வடிப்பவர்களுக்கு தெரியவில்லையா? அவர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கோ இல்லை அவருடைய பாரியார் மைத்திரிக்காக பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒன்றும் தேசத்துக்காக உழைத்தவர்கள் அல்ல. அவர்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வரவில்லை அவர்கள். இன்று அவர்கள் மக்களுக்காக சேவை செய்வதாக இருந்தால் இன்று இன்று ஒரு கோடி ரூபாய் பணத்தை தங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் செலவழித்து தன்னுடைய சொந்த விடயத்துக்காக அவர்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை. அவை இந்த ஒரு அதாவது அவர்களுடைய முதுமை, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், இது எல்லாம் நாங்கள் ஒரு காரணமாக எடுக்க முடியாது. சட்டம் தன்னுடைய இந்த அரசாங்கம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரத்தை தவிர்த்து விட்டு நாங்கள் பார்த்தால் அவர்களுடைய பாதை, அவர்களுடைய திசை என்பது மிக சரியான அணுகுமுறையாக தான் இருக்கின்றது. அது ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ் நிலையில இருந்து நோக்குகின்ற போது இவர்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதாவது தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்திலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒரு துரும்பை கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர்கள் இதுவரை எந்த விதமான ஒரு நல்லெண்ண சமிக்கைகளையும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு காட்டவில்லை. ஆகவே அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு இலங்கையினுடைய ஒரு எதிர்காலம் என்ற அடிப்படையிலோ இல்லை இலங்கை இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு இது அத்தியாவசியமானதோ என்று அவர்கள் ஊழல் ஒழிப்பை இன்று நாங்கள் விமர்சிக்கின்றோம். மதவாட்சி கிஞ்சாலே ஊழல் ஒழிப்பு என்பது இல்லை. மதவாட்சி கங்காலை சாட்டையை சொல்லட்டுகின்றார், இங்கே அவர்களுக்கு அடிபணிகின்றார்கள்.
ஊழல் பெருச்சாளிகளுக்கு அன்றோமர திசாநாயக்க அடிபணிகின்றார்களோ இல்லை அவர்களுடைய வடமாகாண அமைப்பாளர்கள், அமைச்சர்மார், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிபணிகின்றார்களோ தெரியாது. ஆனால் மதவாச்சிக்கு இஞ்சால ஊழல் தலைவர் ஆடுகின்றது. அந்த ஊழல் பெருச்சாளிகளை இவர்கள் கூடி குழாவுகின்றார்கள். அவர்களுக்கு பதவி உயர்வுகளும் அவர்களுக்கு தொடர்ந்து பதவியில் தக்க வைக்கின்ற விடயங்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறான கண்ணோட்டங்கள் பார்க்கின்ற போது அது எங்களுக்கு மாற்றம். ஆனால் அதற்காக இந்த விடயங்களை நாங்கள் பொதுவாக எதிர்த்து விட முடியாது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த புனைமனு நிராகரிக்கப்பட்ட விடயம், அவர் முதுமையிலும் சிறையிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இன்று நாங்கள் எங்களுடைய விடயங்களை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இது ஒரு மனிதாயமான விடயமாக கூட நாங்கள் இதை கருதுவோமாக இருந்தால், அப்படி என்று சொன்னால் சகல விடயங்களை நாங்கள் சகித்து கொண்டு எல்லா விடயங்களையும் நடப்பவை நடக்கட்டும் என்று எல்லா விடயங்களையுமே கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் நோக்க முடியும். உண்மைதான். ஆனால் இது இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அந்த ஏக்கம், அந்த அதிர்ச்சி, ஏனென்றால் இதுவரையில் யாருமே எங்களை தொட்டு பார்க்க முடியாத ராஜாக்களாக நாங்கள் இப்படி ஒன்று நடந்துவிடும் என்று கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த அதிர்ச்சி தான் உடல்நிலையை பாதித்திருப்பது போல் தெரிகின்றது. நிறைவாக நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரதானமாக வேறு மேலதிக தகவல்கள் ஏதாவது உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறதா? உண்மையிலே இப்ப வருகின்ற செய்திகளை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று அவர்கள் மிக சாதாரணமாக ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக ஒரு நுனிப்புள் மேய்கின்ற விதத்தில் இந்த விடயங்களை அவர்கள் கை கொள்ளவில்லை என்பது தெரிகின்றது. இவர் அந்த குறித்த முறைகேடு நடைபெற்ற காலப்பகுதியில் இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது இடம்பெற்ற தகவல் பரிமாற்றங்கள், இது தொடர்பாக பிரித்தானியாவில் இருக்கின்ற தூதரகம் மற்றும் இலங்கை வெளிவார அமைச்சு, ஜனாதிபதி செயலகம் என்பவற்றுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றங்கள், நிதி பரிமாற்றங்களை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். ஏனால் இப்ப ஜனாதிபதியாக இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துகின்ற அடிப்படையிலே ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட அரசாங்கத்தினுடைய கடந்த கால தரவுகள், கடந்த கால செயல்பாடுகள் அனைத்துமே இவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. என்றால் நாங்கள் குறிப்பிட்டதை போல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே பல விடயங்களை இவர்கள் இலக்கு வைத்து விட்டார்கள். ஆகவே அவ்வாறான இலக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு விடயங்களுடைய கோப்புகளும் திறக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் பல முனைகளிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலே இந்த விடயமும் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு தனிப்பட்ட விஜயத்துக்காக இந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சமன் எக்கநாயக்கா என்பவரும் இப்போது விசாரணை வலயத்தில் இருப்பதாகவும், தொடர்ச்சியாக அவர் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அவரும் இதிலே தொடர் நடவடிக்கையாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. ஆக அவர்தான் அந்த நிதி கையாளுகை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய இடத்திலிருந்து அதை கையாண்டதாகவும், ஜனாதிபதி செயலகத்துக்குரிய அந்த ஒதுக்கத்திலிருந்து வெளிவார அமைச்சுக்கு அந்த நிதியை மாற்றி அதை பிரித்தானிய தூதரகத்துக்கு வழங்குகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் அங்கே ஆவண ரீதியாக அவர்கள் அந்த விடயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த விடயம் மிக துல்லியமாக அவர்கள் அந்த விடயத்தை முழுமையாக தரவுகளோடு அதை கையாண்டுதான் அது தொடர்பான வாக்குமூலங்களையும் சம்பந்தப்பட்டவர்களிடம் கடந்த காலங்களில் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வாக்குமூலங்கள், இந்த தரவுகள், இந்த சாட்சியங்கள், இந்த விடயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் அவர்கள் இந்த விடயங்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தந்திரசாலி, அரசியல் ஒரு அனுபவசாலி, பாம்பின்கால் பாம்பறியும் என்பதை போன்று அவர் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நன்றாக அனுமானித்து அதனுடைய செல் திசைகளை அறியக்கூடிய ஒருவர், தீர்க்க தரிசனம் மிக்க ஒருவர், அந்த அரசியல் ரீதியான நகர்வுகளை. அப்படிப்பட்ட ஒருவருக்கே தான் கைது செய்யப்பட போகின்றேன் என்பதை அறிய முடியாத அளவுக்கு அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் மிக கச்சிதமாக அவர்கள் இந்த விடயங்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரே திசையிலே ஒரு தரப்பை வைத்து இந்த விசாரணைகளை கொண்டு செல்லாமல் வேறு ஒரு எல்லாமே இவர்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண விடயம் என்பதாக இவர் அலட்சியமாக இருக்கின்ற அளவுக்கு அந்த விசாரணைகள் வேறு கோணங்களிலே நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே, அந்த விசாரணை அறிக்கைகள், அந்த விசாரணை தொடர்பாக பெறப்பட்ட விடயங்கள் அனைத்துமே ஒருமுகப்படுத்தப்பட்டதாக தொகுக்கப்பட்டு தான் அது இறுதி வடிவத்திலே இந்த விடயமாக வந்திருக்கின்றார். ஆகவே இவர்கள் இந்த விடயத்திலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை தான் வந்திருக்கின்றது. அதாவது இன்று வஜிர அபயவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜிர அபயவர்த்தன கூறியிருக்கின்றார், இது ஜனாதிபதிக்கென ஒதுக்கப்பட்ட அந்த ஒதுக்கத்திலிருந்தான் இந்த நிதியை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இதை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி யாருமே மறக்கவில்லை. ஆகவே ஒரு முறைகேடு நடந்திருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு தான் இந்த கைது நடவடிக்கையினுடைய சாராம்சம் இருக்கின்றது. எவருமே ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான முறைகேட்டில் ஈடுபடவில்லை, அவர் அரச சொத்தை வீணடிக்கவில்லை, மக்களுடைய வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்று எவருமே கூறவில்லை. நடந்திருக்கின்றது.
1.6 கோடிக்கும் மேற்பட்ட தொகையை மக்களுடைய வரிப்பணத்தை தங்களுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது யாராலுமே மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் தவறு என்று கூற முடியும் என்று எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை தான் இவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள். அவர் ஜனாதிபதியாக இருந்தால் அவருக்கு சிறப்புரிமை இருக்கின்றது, இதைத்தன்னும் அவர் செய்யாவிட்டால் எப்படி, இது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி தானே, இதை எவ்வாறு நாங்கள் அதை பிழை என்று சொல்ல முடியும், இப்படியாக எல்லாம் அவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு தான் காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். ஆகவே இந்த விடயத்திலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை மிக சரியான ஒரு நடவடிக்கை என்பதைத்தான் இந்த விடயங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அதாவது யாருமே அதை மறக்கவில்லை. இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, ஒரு போலியான குற்றச்சாட்டு, அவர் எப்படி இந்த முறைகளிலும் ஈடுபடவில்லை என்று யாருமே இன்று வரை ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், அவர் சார்பிலே கருத்து கூறுகின்ற கட்சியினராக இருக்கட்டும், எதிர்த்தரப்பினராக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே அதாவது ஒரு சமாளிக்கின்ற விதத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இதே ஒன்றை காணும் எங்களுக்கு இன்று வரை ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து இதை நிராகரிக்காத ஒன்றே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துடைய நகர்வுகள் சரியானது என்பதை நிரூபிக்கின்றது. பானுக்கும் பருப்புக்குமாக திண்டாடி கொண்டிருந்த அந்த மக்கள், அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் 1.6 கோடி தனிப்பட்ட தேவைக்காக அந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்றால், இவர்களிடம் நான் உங்களிடம் ஒரு தவறான கேள்வி அப்பொழுது கேட்டுவிட்டேன், மனிதாபிமான ரீதியிலாவது விடுவித்திருக்கலாம் என்று கேட்டபொழுது இவர்களிடம் மனிதாபிமானம் இருக்கிறதா என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஒன்று, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மாமனார் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக ரணில் மீது மிகவும் ஆத்திரம் அடைந்திருப்பார். என்றால் உன்னால் தந்திரமாக நீங்கள் கையாள முடியவில்லை என்று சொல்லி அவர் நிச்சயமாக ஆத்திரம் அடைந்திருப்பார். நடப்பது எல்லாமே நல்லதுக்குத்தான் என்று சொல்லுவார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லுவார்கள். அவற்றை இப்பொழுது கண்முன்னே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இவர்கள் இப்படியான ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்படும் என்று கனவில் கூட நினைத்து மாட்டார்கள். கொழுக்கட்டையிலிருந்து மோதகம் இல்லாட்டி கொழுக்கட்டை, அப்படி மாறி மாறி ஒன்று கொழுக்கட்டை இல்லாட்டி மோதகம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றங்கள் நிகழும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு அசண்டை இனம், அலட்சியம், சரி யார் இதை நோண்டி தோண்ட போகின்றார்கள், எப்படியோ இப்ப இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொன்று தானே வரப்போகின்றது. ஆகவே அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் கண்டுகொள்ளப் போவதில்லை. அவர்களுக்கும் இவ்வாறான வரப்பிரசாதங்கள் சலுகைகள் எல்லாம் தேவைப்படுபவர்களான அரசியலுக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு போராட்ட மரபிலிருந்து ஒரு தரப்பு வரும், ஒரு தூய்மையான கரங்களோடு இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்லக்கூடிய வேட்கையோடு ஒரு தரப்பு வரும் என்று யாருமே கனவு கண்டிருக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் கூறிய விடயம் ஜிஆர் ஜெயவர்தனா இருந்தால் கூட அவர் இந்த விடயங்களை அனுமானித்திருப்பாரோ தெரியவில்லை. இலங்கையினுடைய அரசியல் என்பது இந்த போக்கில் தான் போகும், இந்த ஊழல் அச்சாணியில் தான் இந்த தேர் நகரும் என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். அந்த அசட்டுத்தனமான நம்பிக்கை தான் இன்று அந்த கிழட்டு நரியை கூட மிஸ்டர் கிளீன் என்று சொல்லக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களை இன்று சிறை கம்பிகளுக்கு பின்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். ராமேந்திரன், அனுரகுமார திசாநாயக்கா ஊழல்களை விசாரிப்பார், அவர் தண்டனை கொடுப்பார் என்றால் நிச்சயமாக ரணில் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அனைவருக்கும் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது என்று கூறுகிறார்கள். அவர் அதையும் விசாரிப்பாராக இருந்தால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் அவர் கூறுகின்ற விடயங்களை ஓரளவு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வார்கள், அதை நடத்துவார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா அந்த 15 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வங்கி கணக்குகளும் ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். அந்த நல்லாட்சி காலம் முட்டுக்கொடுப்பு என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒவ்வொரு விடயங்களுக்கு தீர்மானத்துக்காகவும் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் அந்த நல்லாட்சி காலத்திலே முட்டுக் கொடுத்தார்கள். அப்போது 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்போது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியே வந்தவர்களும் உள்ளடக்கம். ஆகவே இந்த 15 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்திலே அது மட்டுமல்ல பல்வேறு விடயங்கள் அனைத்துமே இன்று ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வெளிவந்த போது பலருடைய சொத்து விவரங்கள் எல்லாம் வெளிவந்தது. அந்த விடயங்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது உண்மையாக இருந்தால் ஒரு அந்த விடயங்களும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் அவர்களை போன்று அவர்களை விசாரித்தால் இவர்களை விசாரிக்க கூடாது என்கின்ற கண்ணோட்டம் இல்லை. மக்களுடைய வரிப்பணம் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தப்பட வேண்டும். அதிலே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது நாங்கள் மனப்பூர்வமாக அந்த விடயங்களுக்கு தமிழ் மக்களும் ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இதை நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற இந்த மக்களுடைய
அந்த ஒரு ஆதங்கம், நான் முன்ன குறிப்பிட்டதை போல அந்த புகைப்படத்தில் இருந்ததை போன்று அந்த எங்களுடைய தாய்மார், எங்களுடைய உறவுகளுடைய அந்த ஆதங்கம், அந்த சாபம், அந்த ஏக்கம், இவை அனைத்தினுடைய பிரதிபலிப்பாக நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க முடியும். இன்னும் நாங்கள் இதை விட ஒரு எதிர்பாராத பல ஒரு கைது நடவடிக்கை, இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகள் ஒரு பரபரப்பான நிலைமை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் நிச்சயமாக இன்று காலங்கள் இன்று செம்மணி வாரம் கூட இயற்கை எங்களுக்கான ஒரு திறவுகோலை தந்திருக்கின்றது. அதே போன்று அனைத்து விடயங்கள் இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். அறம் நின்று கொள்ளும். ஆகவே நாங்கள் நம்புபவர்கள் எங்களை நட்டாற்றிலே கைவிட்டாலும் அந்த நாங்கள் நம்புகின்ற அறம், எங்களுடைய மக்கள் ஒரு லட்சியத்துக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். ஒரு கூட்டாக அவர்கள் தங்களுடைய அந்த பிரதிபலிப்பு என்பது நிச்சயமாக எங்களுக்கான ஒரு நீதியை இலக்கை நோக்கி பெற்றுத்தரும். அது இன்று அங்கே தொடக்க புள்ளியாக இருக்கின்ற விடயம் அது ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுக்கு நான் நன்றியை கூறுகின்றேன். நீங்கள் கூறிய விடயங்களை எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக நேற்றும் கூட நீங்கள் உடனடியாக தகவல்களை தந்திருந்தீர்கள். இன்றைய தகவல்களையும் எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.